வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கன்னிவெடி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதே தான் பெண்கள் பண்ண தரமான காமெடி சம்பவங்களோட தொகுப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி பொறாயின்றவன் எல்லாம் ரெடி தானே? யாரா அவன் நம்மள கூப்பிடுறது? ஐயோ இந்த நாயா, இவன் கூப்பிட்டாலே விளங்காதே. ஹலோ, அடடா, கஷ்டம்னு வந்தா காலு கீழே காசு இருக்கு. டேய், இந்த மாதிரி வியாபாரம் பண்றதுக்கு தூக்குல எங்கேயா தொங்குங்கடா. அது சரி, நோட்டு தான் போயிடுச்சு, சில்லறைய சேதற விட்டுருக்கானுங்க. காலை வச்சு எப்படியே எடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தாங்க. அடடா, என்ன பசி. இந்த தக்காளி ரொம்ப தொலை பண்ணுது. முதல்ல இதை தின்னு தொலைவோம். ஏக்கோ, நீ புருஷனை பிராங்க் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் ஓகே, ஆனால் மாமியார் எது கூட கூப்பிட்டு போனேன்? அப்படியா குத்தே? அப்படிதான் குத்திரி. இன்னைக்கு நாள் நம்ம நாள். ஏன்டி 10,000 தடவை சொல்லியிருக்கேன் நீ காரை எடுக்காதுன்னு சொல்லிட்டு? இல்லடா, நான் எல்லாமே கரெக்டா பார்த்தேன். ஆனா சைடுல இருக்கிற கம்பியை மட்டும் பார்க்கல. அடடா, என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ட்ரிப்பா இது இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி என்ன சில்லுன்னு இருக்குடா. மீண்டும் சிறப்புக்கு வந்து விட்டு கோபி, இப்போ காற்று எப்படி வீசுது கோபி? காற்று வந்து அப்படி வீசுகிறது. ஏண்டா, உன் மேல இருக்கிற கான்ல தூக்கி போட்டா அதை வச்சு ரியல் பண்ணிட்டு இருக்க. பாரு, சீக்கிரம் வர சொன்னா எப்படி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கு பாரு, யானை மாதிரி. ஐயோ, இந்த ஹோட்டல்ல பேய் இருக்கு. ஏக்கோ, அது ஆட்டோமேட்டிக் டோர்க்கா? ஆமா, இதுல எந்த ஆணியடா நான் புடுங்கணும்? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. இதோ வந்துட்டேன்டி. ஏய், அது பக்கத்து வீட்டுக்காரி, அவ தங்கச்சா, அவ கூப்பிடுறாடி, அதுக்கேண்டி நீ போன? அது 4வது தெருவுல யாரோ ஒரு தங்கச்சி, யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடுறான். உன் தங்கச்சி இல்ல. இங்க பாத்தியா, நாங்களும் சமைப்போம்ல. எதுக்கா குப்பையில போடவா? ஏக்கோ, என்னக்கா பண்ற? அவுட்ஃபிட் நல்லா இருக்கான்னு பார்த்தேன்டா. அவுட்ஃபிட் பாத்தியே, கீழே பல்ல இருக்கு பாத்தியா? அடியே, குடிக்கிற பழக்கம் இல்லை பழக்கம் இல்லைன்ட்டு லைட்டாக போட்டு என்ன வெயிட்டாக ஆடுறா பார். ஐயா, ஜாலி, ரீச் ஆயிட்டோம். உனக்கு என்னம்மா கஷ்டம்? கார் ஓனர் தான் பாவம். அங்கே பாரு, டோரை எவ்வளோ பாவமாக பார்க்குறேன்னு. அது சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான்டா இந்த உலகத்துல நாம உயிர் வாழ முடியும். நண்பர்களே, என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஏக்கோ, சேரா இருக்குக்கா. என்னடி இது? ஏய், சரி வாடி, நம்ம ஒரு ரீல் பண்ணலாம். ரொம்ப நாளாச்சு நம்ம பார்த்து. ஆமா, என் மொபைல பாத்தியா? ஐயோ, எங்க வச்சுன்னு தெரியல, என்னாச்சு? ஐயோ, அதுல தான் ரீல் எடுக்கிறோம். நாம தான் எனக்கு வச்சாச்சு. என்ன இது ஒரு மாதிரி கட்டுசா இருக்கு? ஆமா, என்னது இது? ஒருவேளை கண்ணாடி நாங்களும் பண்ணுவோம்ல மாசாரியிலே. எப்படி எப்ப பார்த்தாலும் உனக்கு வேலை தெரியாதுன்னு சொல்லி உயிர் எடுத்துட்டு இருக்கான். ஒரு ஆணி அடிக்க கூட நம்மளுக்கு தெரியாது. இப்ப பாரு நான் எப்படி ஆணி அடிக்கிறேன்னு. என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஏய், வேணாண்டி, சொன்னா கேளு. சும்மா இருடா, பச்சை குதிரை தாண்டி எவ்வளவு நாளைச்சு. இப்ப பாரு. சார் தூங்கிட்டா சார். அடடா, இயற்கை என்ன கிடைக்குதுடா. எதுக்குக்கா ஹாஸ்பிட்டலில் சேர்க்கவா? அடா பாவி, அரை மணி நேரத்துல கூட்டு போனா அரை நிர்வாணமா கூட்டு போறடா பாவி. டீசன்ட் கேட்டியல, இப்படியே போ. அது சரி, எவ்வளவு நேரம் தான் கியூல நிக்கிறது? கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அரை மணி நேரம் ஆச்சு, பச்சை குதிரையெல்லாம் இல்லையான்னு தெரியல. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ சொன்ன டிராயிங் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டி, ஃபோனு லாக்ல இருக்கிறது கூட தெரியாம அரை மணி நேரமா குச்சிட்டு இருக்கோம் உன்னெல்லாம். பார்த்ததே இல்ல. பார்த்தது இல்ல? நீ போய் சொல்லாம சொல்லு, பார்த்தது இல்ல. சத்தியமா பார்த்தது இல்ல. போவர தாண்டா அசிங்க பத்துறீங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில பிரிச்சு மேயறம் பாரு. ஐயோ போச்சே. என்னது சாகசம் பண்ணமா? அதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடி. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா எவனா அவன் கதுவ ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்குது. பணத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போலாம். ஏக்கோ, என்னக்கா பண்ணிட்டு இருக்க? அட இருடா, பின்னாடி வண்டியை ஸ்டாண்ட் போட்டு வரேன். அதுக்கேக்கா ஸ்டாண்ட் எடுத்து விட்ட? எது? அவன் நம்மள இப்படி பாக்குறான். ஏக்கோ, அவன் பார்த்தது இருக்கட்டும், நீ கம்பிய பாரு. போதும் தம்பி, போதும். நாயை வளர்க்கறதும் போதும், ஜாக்கிங் அது நம்மள கூட்டு போறதும் போதும். என்னக்கா சொல்ற?
ஸோ காய்கறி வாங்கன்னு சொல்லிட்டு மரத்தில் என்னக்கா பண்ணிட்டு இருக்க? இல்ல கறியை பார்த்துட்டேன் எடுக்கலாமா வேணாமான்னு. எது மரத்தில் கறியா? எங்க எடு பார்ப்போம். தம்பி போதும், நான் பிராங்க் பண்ணதும் போதும், எனக்கு பெண்டு கண்டதும் போதும். என்னக்கா சொல்ற? நான் போட்டுக்கிற பேண்ட்டை பார்த்தா நம்ம எக்ஸ் மாதிரி தெரியுது. இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. தாத்தா தெரிக்கிறது தாத்தா தெரிக்கிறது தாத்தா தெரிக்கிறது தாத்தா தெரிக்கிறது. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. என்னடி எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன எதுக்கு உட்கார வச்சீங்க நடுவுல? இதுக்கு தான் குடிக்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுன்னு சொன்னதுக்கு எப்படியா கொடுப்பேன்? எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறீங்களா? இருடா. ஏமா அவனு தான் ஏதோ குடி போதில் சண்டை போட்டுக்கிறானுங்க, நீ ஏமா போற? அப்படிலாம் முடியாது. இதை தடுக்காம இருக்க முடியாது. இப்ப பாரு அவனுக்கு என்ன பண்றேன்னு. ஏய், ஜாமலே நீ கை வச்சிட்டா உனக்கு சும்மா விட மாட்டாடா. இப்ப பாரு மான் கரை தேவை. ஐயோ, இது சீக்கிரம் காயாத போலகத்ரி. ஹேண்ட் ட்ரையர் வச்சு காய வச்சிருவோம் அப்படின்ற. அப்படியே இப்படி வா. இதெல்லாம் எனக்கு தப்ப மேட்ரு. அப்படியா? செஞ்சு கட்டுப்பாங்களா? கிரீஸ் டப்பாவை எப்படி உடைச்ச? பாத்தடி ஃபுல்லா பனிக்கட்டியா இருக்கு, எதுவும் பண்ணிடாத அப்படின்ற. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இங்க பாருடி, நீ கஷ்டப்பட்டு அவ்வளவு பண்ணிட்டு இருக்க. உன் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். அந்த நாய ஏய் கொடைய ஒழுங்கா கட்டிடுறீ, இல்லனா அவ்வளவுதான் உங்க அப்பா கிட்ட. ஐயோ, என்னடா ஏக்கோ என்னக்கா பண்ற? இதை தாண்டி நானே போக போறேன். ஏக்கோ செக்யூரிட்டி கிட்ட சொன்னா அவனையும் எடுத்து விட்டுருவாங்க. அது எனக்கு அவமானம். இப்ப பாரு நான் எப்படி போறேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் எப்படி போயிருக்காங்க பாருங்க. ஏய், இதை வாங்கிட்டேன்டா, சீக்கிரம் வர. ஐயோ சாரிக்கா, நானே இப்போ எடுத்து கொடுத்துட்றேன். ஏன்டா பழத்தை எடுக்க சொன்னா ஷூவை பிச்சு விட்டியடா. அப்போ அது பழம் இல்லையா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆமா, இது என்ன லாங்குவேஜ் சாங்கடா இது? இந்த அளவுக்கு அதுல ஒன்றி பாடுற அளவுக்கு, அதுவும் கண்ணை மூடிட்டு என்னமா பாடுறாங்க. ஆயிரம் தான் சொல்லுங்க, இந்த பெண்கள் சண்டை போற அழகு இருக்கே அப்பா பாப்பா. ஓ பார்த்து போக, மழை பெஞ்சாங்க பள்ளமா இருக்கு. எங்களுக்கு தெரியும், நீங்க மூடுங்க. ரியலா ஒரு ரீல் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா? இப்ப பாரு எப்படி எடுக்கிறேன். நாங்கள எடுப்பல டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பாரு எப்படி வந்திருக்கேங்க. லூசு பசங்க மேல இருந்து கீழே எடுத்துட்டு வரதுக்கு காசு கேட்கறானுங்க. இப்ப பாரு நான் 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன். ஏக்கோ நீ ஆயுசுக்கு அங்கதான் இருக்கணும் போலக்குது. எப்படி பட்டன் அழுத்துவ? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. எஸ்கலேட்டர் ரிப்பேர் ஆயிருக்குன்னு கூட படிக்காம அப்படியே நின்றுட்டு இருக்கு பார். 5 ஆயுசு ஆனாலும் நீ அங்கேயே தான் நிக்கணும். ஏங்க தான் ஒய்ஃபு தான் ஹஸ்பண்டுக்கு எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுத்துருமா. அவன் தப்பாக பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும் அவங்க சொல்லி கொடுக்க. அவனும் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஏடாங்கூடமா பண்ணிட்டாங்க. அதன் விளைவு கராத்த பழையிருப்பா போல இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. டேய் அதனடா பெண்கள் பண்ண சம்பவம் சொல்லிட்டு இவனுங்களை காமிச்சிட்டு இருக்கேன். அட பொறுமையா வெயிட் பண்ணி பாருப்பா, என்னன்னு புரியும். ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. நாம எல்லாரும் திருடனுங்க திருடி பார்த்துருப்போம். ஆனா இந்த திருடிங்க திருடி பார்த்துருக்கீங்களா? பாருங்க, என்னமா திருடி இருக்காங்கன்றத விட அவங்க என்ன திருட வந்தாங்கன்றத பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏதாவது கேஸா? கேசா? மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது. நீ சொன்னது உண்மைதாண்டி. இருக்கிறதுலயே வாழு அடி முட்டாளு. பாரு எப்படி ஏமாந்துருக்கான் பாரு.
இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்க அப்போ சரியாக செய்கிறது இந்த பெண்களை விட்டால் யாராலையும் பண்ண முடியாதுங்க. நம்மளையா இந்த வீடியோவை பாருங்கள். இவங்க என்ன தப்பு செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.